குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்மளுக்கு மிட் ஆஃப் த டே என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு லைவ் வந்தேன். மார்னிங் வந்து ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் லாஸ் தான் காமிச்சேன் நான். ஓகே, இன்னைக்கு மிட் ஆஃப் த டே என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நிஃப்டியில் 5 மணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். கால் அண்ட் புட்டு 2 சிக்னல். இந்த கால் சைடு சிக்னல் வரல, இது வந்திருக்கு. நம்ம என்டர் ஆக மாட்டோன்றது தெரியும். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு டீச் பண்ணிருக்கோம், ஏன்னா இது ரெட் கேண்டில். ஓகேவா, வேற எந்த ஒரு சிக்னலும் இல்லை. இங்க 1, 2 ரெண்டே சிக்னல் தான் வந்திருக்கு. எவ்வளவு பாயிண்ட் வின் அண்ட் எவ்வளவு பாயிண்ட் லாஸ். இது கிரீன் கேண்டில்னால நம்ம வாங்கின வரைக்கும் விற்கலாம். 2 பாயிண்ட் லாஸ். இதுல 30 பாயிண்ட் இப்ப வரைக்கும் லைவா ரன் ஆகிட்டு இருக்கு. பாருங்க, இது மேலதான் போகும், இங்க போகும்ன்றது என்னோட கருத்து. அதே நேரத்துல லைவா நான் பேங்க் நிஃப்டி ஏர்லான்னு பாத்துடலாம். சோ பாத்தீங்களா, 2 என்ட்ரி தான் காலையில இருந்து கரெக்டா போயிருக்கு மேல. நம்ம இண்டிகேட்டர் எப்படி ஒத்தாதுன்னு பாருங்க. கால் சைடு பேங்க் நிஃப்டி கால் சைடு அந்த மணி, அதே இது பேங்க் நிஃப்டி புட் சைடு அந்த மணி. இந்த சைடு வந்து ஒரே ஒரு என்ட்ரி தப்பா போயிருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். 20 பாயிண்ட் போட்டு தள்ளிடுச்சு. ஆனா இவன் என்ன பண்ணிருக்கான் பாருங்க, இருபது எங்க இருக்கு, 120 எங்க இருக்கு. லைவா தான் காட்டுறேன் நானு. எந்த ஒரு ஹைலைட்டும் பண்ணல நானு. மார்னிங் வந்து நான் 1 மினிட் கேண்டில் ஓபன் பண்ணி காமிச்சிருப்பேன். அதனால ஒரு 2 ஃபால்ஸ் என்ட்ரி வந்திருக்கு. அதுலயுமே உங்களுக்கு வந்து 15 பாயிண்ட்ஸ் லாஸ் தான் காமிச்சிச்சு. ரொம்ப பெரிய லாஸ்லாம் இல்லை. அது சென்செக்ஸ்ல கால் அடுத்த மணி ஓபன் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி சென்செக்ஸ்ல புட் அடுத்த மணி ஓபன் பண்ணிக்கிறேன். எங்க என்ட்ரி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, பல என்ட்ரி இங்கேக்கும் நல்லா சொல்லியிருக்கான். 25 பாயிண்ட் 30 பாயிண்ட் போட்டு தள்ளிட்டான் நம்மள. ஓகே, நோ வரிஸ். இங்க டார்கெட்ல இருக்கு. டார்கெட் பக்கத்துலயே என்ட்ரி எக்ஸிட்னா 30 பாயிண்ட் 50 பாயிண்ட் போச்சு. இங்க 50 பாயிண்ட் வந்திருக்கு லைவா. ஸோ இதுல நோ லாஸ் நோ கெயின் தான். ஏன்னா என்ன நடந்திருக்குன்னா, இங்க ஒரு தப்பான என்ட்ரி, இங்க ஒரு என்ட்ரி இருக்கு பாருங்க, இதான் விட்டுட்டோம். இது ஒரு ப்ராஃபிட்டபிள் தான். இங்க 20 பாயிண்ட். ஸோ சென்செக்ஸ்ல நம்மளுக்கு பெருசா வரல, ஒரு 20 பாயிண்ட் தான் வந்திருக்கு. ஆனா நான் என்னோட கணிப்பு என்னன்னா, இவன் தான் பறக்க போறான்ற கணிப்புல இருக்கேன் நானு. பாருங்க, அப்சர்வ் பண்ணி பாருங்க இவன் எங்க போறான்னு சொல்லிட்டு. சரியா? சோ சென்செக்ஸ்ல நோ லாஸ் நோ கெயின், ஒரு 20 பாயிண்ட் தான் நான் காமிக்க முடிஞ்சு இன்னைக்கு. பேங்க் நிஃப்டில 100 பாயிண்ட், நிஃப்டில உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20 பாயிண்ட் வரையும் காட்ட முடிஞ்சு. சரிங்களா? சோ இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப ட்ரெண்ட் ஆகல, ரொம்ப மூவ்மெண்ட் இல்ல. அதாவது பாருங்க, ரேஞ்ச் பாருங்க, 80 பாயிண்ட் தான் மூவ் ஆயிருக்கு. 80 பாயிண்ட்ல நம்ம எப்படி ப்ராஃபிட் காட்ட முடியும்? சோ அதெல்லாம் ஒரு காரணம் தான். அந்த 80 பாயிண்ட்ல வந்தாலுமே நம்மளுக்கு லாசஸ் கிடையாது. அதுதான் நீங்க பார்க்கணும். இங்க இருந்து இங்க வரைக்கும் 200 பாயிண்ட் 100 பாயிண்ட் நம்ம பிடிச்சிருக்கோம். சரியா? மார்க்கெட் மூவ்மெண்ட் கிடையாது, அதனால நம்மளால எடுக்க முடியல. 100 பாயிண்ட் தான் மூவ் ஆயிருக்கு, அதுல 20 பாயிண்ட் எடுத்திருக்கோம். சரிங்களா? எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு கண்டிப்பா மூவ்மெண்ட் ஆயிரும். நான் லாஸ்டா ஒரு வீடியோ பண்றேன். சரிங்களா? நன்றி.